بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அன்போடு வழங்குவோர்கள் Fatima Jewellers, Usman Road, MSC Ghost Road, Prasivakam High Road. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேசவே கூடாதா? நான் அப்படி சொல்ல வரல. பேசணும், பேசணும். எப்படி பேசணும்? அந்த நீரில் நெருங்கப்பட்டது, அந்த நீரில் உணர்வு நின்றாக்கப்பட்ட சகாபிகள், அந்த சகாபிகளை 13 ஆண்டுகள் உருவாக்கப்பட்டதென்றும் என்ற ஒரு வார்த்தையை பதிப்பதென்றும் சோதனை அத்தாயும் வென்றதென்றும் அதுக்கு பின்புதான் மதீனாக்கு பின்புதான் அத்தனையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையினுடைய பக்கங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையின் பக்கங்கள் திருப்பி பார்த்திருக்கிறோமா? எதை பார்த்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இளைஞர்கள் உணர்ச்சி வசப்படுகிறோம். எதையாவது சாதித்து வர வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது, வேகம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இடத்திலே வேகத்தோடு கொண்டு விவேகம் இருந்தது. அவர்கள் ஒரு நேரத்திற்கும் அனுமதிக்கவில்லை, அதே நேரத்தில் அவசரப்பட்டதும் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுடன் பாடம் படித்தவர் எந்த முறையும் நம்மளால் விட்டுவிட முடியாது. அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய பாடத்தை செவ்வன பெற்றிருக்கிறோமா? அது எப்படியெல்லாம் அந்த பயிற்சி பெறப்பட்டது, அந்த பயிற்சிக்கு எப்படியெல்லாம் நம்மை சரியாக்கிட்டோம், எப்படியெல்லாம் கொண்டு சென்றிருக்கிறோம், அதையெல்லாம் பார்க்காமல் இன்றைக்குள்ள இஸ்லாம் முஸ்லிமின் பற்றிய புரட்சியை பற்றி பார்க்க முடியாது. புரட்சியை பற்றி பேச முடியாது, முஜாஹிதை பற்றி பேச முடியாது, புரட்சியை பற்றி பேச முடியாது. எல்லா புரட்சியும் நாம் பார்க்க வேண்டும் என்றால் அடிப்படையாக இருக்கின்ற அந்த புரட்சியாளருடைய புரட்சியை பார்த்தாக வேண்டும். அதை புரட்சியாக வேண்டும். அதிலிருந்து காயப்பட்டதென்பதால் மற்ற புரட்சிகளை திருத்திட முடியும். என் அன்பு சிறிய சகோதரர்கள், நம் வாழ்க்கையிலே தனிமனித ஒழுக்கம் சொல்லப்பட வேண்டும். அந்த ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய நானும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், நீங்களும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உருவாக்கி பேசியது அந்த தனிமனித ஒழுக்கம். அந்த தனிமனித ஒழுக்கத்திலே நாம் உருவாக்கப்படவில்லை என்றால் எல்லா புரட்சிகளும் வேறு கிடைத்த நீராகும். எதுவும் நம்மால் சாதிக்க முடியாமல் மாறிவிடும். அதனாலே முதலில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சந்தித்த போர்கள், அவங்க கடந்து வந்த பாதையில கிட்டத்தட்ட நம்ம மதீனாவுக்கு வந்துட்டோம். மதீனாவுடைய சின்ன சின்ன போர்களை எல்லாம் போட வச்சு பார்த்துட்டோம். மிக பிரம்மாண்டமான போர், அதிலும் ரமணானில் நடைபெற்ற ரமணானில் நடைபெற்ற போர், அந்த போர் அந்த படிப்பினை இருக்கிறது. அந்த படிப்பினை தான்
அல்லாஹ்வுடைய ரசூல் உருவாக்கி காட்டிய அந்த புரட்சியாளர்கள் பெற்றுக்கொண்ட பாடம். அது அத்தனையும் இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து ஒவ்வொன்றாக புரட்டுவோம். கண்டிப்பாக அல்லாஹ் நாளையா இந்த 30 நாளைக்கு ஒட்டுமொத்த புரட்சிகளின் புரட்சியாளர்களை யாரெல்லாம் பேசப்பட்டார்களோ அந்த புரட்சியாளர்களை இஸ்லாத்தின் மட்டத்தில் இருந்து கொண்டு உலக அளவிலே பேசப்பட்ட புரட்சியாளர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். அவர்களுக்கு நமக்கு வித்தியாசத்தையும் பார்ப்போம். அவர்கள் ஏற்படுத்திய புரட்சி எதிர்நோக்கி சென்றது, இஸ்லாம் ஏற்படுத்திய புரட்சி எதிர்நோக்கி சென்றது பார்ப்போம். தாலிபான்கள் ஆட்சி ஆப்கானிய எப்படி ஏற்படுத்தப்பட்டது, தாலிபான்கள் எப்படி உருவானார்கள் பார்ப்போம். அல்கொய்தா என்பதற்கு ஒரு முகம் காட்டப்படுகிறது. உசாமாவின் ஓடல், அந்த உசாமாவின் ஓடல் ஒரு மறுபுறம் என்ன? மிகப்பெரிய தீவிரவாதியாக பயங்கரவாதியாக உலகத்தினுடைய பயங்கரவாதியாக காட்டப்பட்டு விசாரணைகள் இல்லாமல் அவருடைய ஜனாதா கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட அந்த புரட்சியாளருடைய பின்னணியை பார்ப்போம். ஹசரத் பன்னா அவர்கள் மிகப்பெரிய புரட்சியாளர்களாக பேசப்பட்ட ஹசரத் பன்னா அவர்கள், அந்த பன்னா அவர்களுடைய அந்த உண்மையை பார்ப்போம், பார்ப்போம். இன்றைக்கும் நம் மத்தியிலே புரட்சியாளர்களாக முகம் காட்டிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய உண்மையான முகம் என்ன என்பதை பார்ப்போம். அந்த முகத்துக்கு சொந்தக்காரர்கள் உண்மையிலே புரட்சியாளர்களா பார்ப்போம். நாம் பார்க்க போவதெல்லாம் நம்முடைய சொந்த கருத்துக்கள் அல்ல. நான் மேலே கற்பனை செய்து என்னுடைய கற்பனை வளர்ச்சியை சொல்லக்கூடியவர்கள் அத்தனையும் குர்ஆனோடு ஹதீஸோடு வரலாற்று உண்மைகளோடு வரலாற்று பின்னணிகளோடு யோசிப்பார்கள். இன்றைக்கு வரை மிக புதுமையான ஒரு நாடாக, பயங்கரவாதிகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடாக பாகிஸ்தான் காட்டப்படுகிறது. உண்மையா? அது உண்மையா? பார்க்க வேண்டாமா? பாகிஸ்தான் என்பது எப்படி உருவாக்கப்பட்டது? முன்னா என்றால் பார்க்க வேண்டாமா? பார்க்க வேண்டும். பார்த்தால்தான் படிப்பினையை பெற்றுக்கொள்ள முடியும், படிப்பினையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அபரோமோசமாக கருதப்பட்ட நாடுகளே ஒரு பிரதமர் உச்ச நீதிமன்றத்தால் பணிநீக்கம் செய்கின்ற அளவுக்கு ஜனநாயகம் இருக்கிறது அந்த நாட்டிலே. அதை நாம் உன்னிப்பாக பார்த்தாக வேண்டும். இதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்றால் காலங்கள் தேவை, நேரங்கள் தேவை, உங்களுக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை. சில குறிப்பு புத்தகங்கள் முடிந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், ஏனென்றால் இதை கேட்பதற்கு பார்ப்பதற்காக மட்டும் இந்த செய்திகள் அல்ல. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினார், அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் எதை ஏற்படுத்தி காட்டினார்களோ, எந்த மக்களுக்காக போராடி காட்டினார்களோ, அதே போன்ற மக்கள் கூட்டம் தான் நம்மை சுற்றி பாடு கொண்டிருக்கிறார். அந்த மக்களுக்கு மத்தியில் நாம் கொண்டு சத்தியத்தை சேர்த்தாக வேண்டும், அவர்களுக்கு மத்தியில் உண்மையான விசுவாசத்தை சேர்த்தாக வேண்டும், உண்மை புரிந்து காட்டியாக வேண்டும். அது உங்கள் மீது நம் மீது கடமையாக இருக்கிறது. அந்த கடமை நோக்கி அழைக்கிறோம், வாருங்கள். Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Tripura. Ali Muhammad Saleh College of Engineering.
அனைவருக்கும் ஆலி முகமது சாலி கல்வி குடும்பங்களின் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். சென்னையில் கடை வைத்து ஏதேனும் வியாபாரம் செய்பவர்களா நீங்கள்? இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. தங்க நகையை தினத்தவணையில் வாங்க 5000 முதல் 1,00,000 வரை வட்டியில்லா அழகிய கடன். ஆர்கே கோல்ட் ஹவுஸ், வில்லிவாக்கம் பேருந்து நிலையம் அருகில், சென்னை. போன் 26177770, செல் 9578512043. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய புரட்சி என்ற தலைப்பிலே ஒரு தொடராக இதை நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உருவாக்கியதுதான் இஸ்லாமிய புரட்சியாக இருக்க முடியுமே தவிர மற்ற யாருக்கும் அதிலே சொந்தம் கொண்டாட முடியாது. அப்படி ஒரு இஸ்லாமிய புரட்சி செய்ய வேண்டும் என்றால் கூட படிப்பினையை நாம் எங்கிருந்து பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையிலிருந்துதான் நாம் பெற முடியுமே தவிர வேறு எங்கிருந்தும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உருவாக்கி காட்டிய அந்த சமுதாயத்தை பொறுத்த மாத்திரத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி பார்க்கிறார்கள், வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி பார்த்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை ஒரு சின்ன ஒரு முன்னோட்டத்திலே பார்த்துவிட்டால் தான் அது எப்படிப்பட்ட ஒரு யுக புரட்சி என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அந்த அரபியர்கள் என்பவர்கள் அவர்களை பற்றி குறிப்புகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் பெரிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்கள், ஒரு முன்தோடருடைய வருகை, பல வரலாற்று உண்மைகளை கொண்டவர்கள். ஆனாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காலகட்டத்திலே அந்த நேரத்திலே அந்த மக்களுடைய நிலை எதுவாக இருந்தது என்று பார்த்தால் மிக தெளிவாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். ஒரு ஆதி திராவிட கூட்டம் அது, அல்லது ஒரு ஆதி கூட்டம் அது. டிரைபல், ஒரு நாடோடிகள், தனக்கென்று ஒரு எதுவும் இலக்கற்றவர்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு காட்டுமிராண்டித்தனமான கூட்டம். அந்த காட்டுமிராண்டித்தனமான கூட்டத்துக்கிடையில் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த புரட்சி. இன்றைக்கு நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ புரட்சியாளர்களை பார்க்கிறோம். இன்னும் சில பேர்கள் இஸ்லாத்தையே மேலோங்கி காட்டிக்கொண்டு இஸ்லாமிய புரட்சி என்று சொன்னதையும் பார்த்தோம். அதெல்லாம் உண்மையிலேயே இஸ்லாமிய புரட்சி தானா? அப்படிப்பட்ட புரட்சியைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் செய்து காட்டினார்களா என்பதை நாம் உணர்த்த வேண்டும் என்றால் அந்த முதன்மை புரட்சியாளராக இருக்கின்ற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காமல் எந்த புரட்சியும் நம்மளால் பேச முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலகட்டத்திலே அந்த மதீனா நகருடைய மக்களுடைய நிலையை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்ற போது சொல்கிறார்கள். பாலஸ்தீனத்திலிருந்து ஓடி வந்த அகதிகளாக வந்த யூதர்கள் எத்ரீப் என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கு நாம் மதீனா என்று சொல்கிறோமே, அன்றைக்கு அதுக்கு பேர் எத்ரீப். எத்ரீப் என்ற அந்த பெயர் கூட ஹீப்ரு மொழியிலிருந்து வந்தது. ஹீப்ரு மொழியிலிருந்து வந்தது. மதீனாவிலே அந்த காலகட்டத்திலே அங்கிருந்த பழங்குடி மக்களும்
ஒரு மொழியற்றவர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில யூதர்கள் குடியேற்றம் நிகழ்ந்த பின்பு அவர்களும் எபிரு மொழி பேச ஆரம்பித்தார்கள். அதனால்தான் எத்ரீப் என்று அழைக்கப்பட்டது என்ற ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய ஹிஜ்ரத், இடம்பெயர்ந்தல், நாடு துறந்தல் நடந்த பின்பு, ஏற்பட்ட பின்பு, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பின்பு, மதீனாவிலே அவர்களை ஒரு தலைமையாக ஏற்றுக்கொண்ட பின்பு, எல்லா குழுக்களும், மதீனாவிலே வாழ்ந்த அத்தனை குழுக்களும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு, ஒருமித்த தலைவராக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உருவாக்கப்பட்ட பின்பு, அவர்கள் செய்த ஒப்பந்தங்கள் இருக்கிறதே, அது மிக முக்கியமானது. ஒவ்வொரு இஸ்லாமிய புரட்சியாளனுக்கும் தேவையான ஒன்று. இஸ்லாத்தை எவரெல்லாம் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, தன்னுடைய வாழ்வியலாக நிகழ்த்தி காட்ட விரும்புகிறார்களோ, தன்னை சுற்றி வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பிக்க விரும்புகிறார்களோ, அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் எங்கே இருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய ரசூலிடம் எப்படி இருக்கிறது என்றால், அவர்கள் மதீனத்துக்கு வந்து குழுக்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு தலைமை பொறுப்பை ஏற்ற பின்பு அடுத்த அவர்கள் செய்த காரியம் யூதர்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தம். யூதர்களோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்துக்கு அடிப்படை காரணமாக எது இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த ஒப்பந்தம் செய்வதற்கு காரணம் எது என்று பார்த்தால், யூதர்களும் நம்மை சேர்ந்தவர்கள் என்ற எண்ணத்திலே அந்த ஒப்பந்தத்தை செய்கிறார்கள். ஏன் இன்றைக்கும் நீங்கள் யூதர்களை பார்த்தீர்கள் என்றால், யூத அந்த கோவில்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உள்ளே செல்வீர்கள் என்றால், அங்கும் எந்த விதமான சிலைகளும் இருக்காது, எந்த விதமான படங்களும் இருக்காது, எந்த விதமான வணக்கத்துக்குரிய பொருட்களும் இருக்காது. இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஓரிரை தத்துவத்தை அவர்கள் முதலிலே தெளிவாக இருந்தார்கள், பின்பு அதிலே வேறுபட்டுக் கொண்டார்கள். அது வேறு. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் யூதர்களை தன் பக்கம் இழுப்பதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் ஓரிரையை ஏற்றுக்கொண்டவர்கள். நாமும் அதே கொள்கையை செல்கிறோம். அதனால் நாம் இருவருக்கும் இடையிலே ஒரு ஒற்றுமை நிகழ வேண்டும். ஆக இணைந்து செயல்படுவோம் வாருங்கள் என்ற அந்த அழைப்பை நோக்கித்தான் அவர்களை நோக்கி வைத்தார். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், நீங்கள் அவர்களை நோக்கி அழையுங்கள். எப்படி சொல்லி அழையுங்கள்? அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த இப்ராஹீமை கொண்டு அழை. உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லோருக்கும் இடையிலே ஒன்றிணைக்கக்கூடிய கயிறாக இருக்கிறாரே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆபிரகாம். அந்த ஆபிரகாமை சொல்லி அழையுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் இரண்டு சமுதாயம் ஒப்புக்கொண்டவர்கள் ஆபிரகாம், இப்ராஹிம் அவர்கள். அதை நோக்கி அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அதை நோக்கித்தான் அவர்கள் வைத்தார்கள். அதை நோக்கித்தான் அவர்களுடைய அந்த அழைப்பு இருந்தது. ஆனால் யூதர்களுடைய பார்வை அதாக இருந்ததா? இன்றைக்கு வரையிலும் யூதர்களுடைய பார்வை அதாக இருக்கிறதா? யூதர்களை நாம் எப்படி எடுத்துக் கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு கூட யூதர்களை நம்முடைய பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான அளவில் தான் முஸ்லிம்களுடைய நடைமுறை இருந்து கொண்டிருக்கிறார். முஸ்லிம்களுடைய நடைமுறை இருந்து கொண்டிருக்கிறார்.
Jewellers, Usman Road, NSC Boss Road, Prithva. தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 100% நிறமஞ்சர் இப்போது மல்லடியில். பெஸ்ட் பை. பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில். பெஸ்ட் பை 27/9 மனட் ஸ்ட்ரீட், சென்னை 1. எக்ஸ்க்ளூசிவ் பட் நாட் எக்ஸ்க்ளூசிவ். NSC உசைனியா ஜுவல்லர்ஸ், தரமான தங்க நகைகள், புத்த டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ் ரோடு, சென்னை 79. என் பாப்பாவுக்கு உடம்பே சரியில்லை. தலைவலிமா வேண்டா மருந்து கொடுத்தேன் போச்சு. ஆனா கால்வலி கால்வலிக்கு மருந்து கொடுத்தேன் சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் இருந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? இனி வராது. யுனானி மருத்துவமா நோயை குணப்படுத்த உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ். சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சாதிமா, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம்ப்பா. இன்ஷா அல்லாஹ் இனி நீ உன் வருமானத்துல மனைய வாங்கினாலும் தங்க நகைய வாங்கினாலும் அது ஆர்கேல வாங்குப்பா. நம்பிக்கைதான் சந்தோஷம். நம்ம சந்தோஷம் ஆர்கே. ஆர்கே ஹவுசிங், ஆர்கே கோல்ட் ஹவுஸ், சென்னை, திருநெல்வேலி. இவர்களுடைய ஒப்பந்தத்தினுடைய நிகழ்வுகள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு அனுபவிக்கிறார்கள். ஆனால் முகமது நபி அவர்கள் செய்து கொண்டிருந்த ஒப்பந்தம் எப்படி தெரியுமா? உனக்கும் எனக்கும் பொது எதிரி, உனக்கும் எதிரி எனக்கும் எதிரி. அது யார்? குறைசி. மக்கத்தில் இருக்கின்ற அவர்கள் போர் கொடுத்து வருவார்கள் என்றால் நீங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், படைபலமாக நீங்களும் இருக்க வேண்டும். அதே போல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் முஸ்லிம்கள் படைகளாகிய நாங்கள் உதவுவோம், முஸ்லிம்கள் படைகளாகிய நாங்கள் உதவுவோம். இதுதான் அந்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தினுடைய அடித்தளம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் நடந்தார்களா இல்லையா, நடக்க முற்பட்டார்களா என்பதெல்லாம் வேறுபட்டது. முதலில் முஹம்மது நபியை நம்பினார்களா, ஒரு நபியாக ஏற்றுக்கொண்டார்களா என்றால் அப்படி நபியாக ஏற்றுக்கொண்டு இந்த ஒப்பந்தம் அவர்கள் செய்து கொள்ளவில்லை. அவர்கள் இந்த ஒப்பந்தம் செய்ததற்கான ஒரே நோக்கம், முஹம்மது நபி அவர்கள் மதீனத்துக்கு முதலிலே வருகின்ற போது அவரை ஒரு மனிதனாக கூட மதிக்க அவர்கள் தயாராக இல்லை. ஆனால் முஹம்மது நபி அவர்கள் வருகைக்கு பின்பு மெதுமெதுவாக, மிக வேகமாக, சில சமயங்களில் காற்றாற்று வெள்ளம் போல இஸ்லாத்தை நோக்கி வருகின்ற கூட்டம் வர 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 யூதர்கள் எப்போதுமே மதிநுட்பம் உள்ளவர்கள். இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு பின்வரக்கூடியதை இப்பவே கால்குலேஷன் போட்டு வச்சிருப்பான். நம்மள மாதிரி நல்லா சாப்பிட்டு எங்கே சாப்பாடு கிடைக்குதோ அதை சாப்பிட்டு தூங்குற கூட்டம் இல்லை. சாப்பாட்டுல விதவிதமான சாப்பாடு எங்க கிடைக்கும், எந்த ஹோட்டல்ல கிடைக்கும், ராத்திரி ஃபுல்லா அலைஞ்சு திரிகிற கூட்டம் இல்லை இது. ஒரு 50 ஆண்டுகளிலே என்ன நிகழப் போகிறது இப்போது கணக்கு போட்டு வச்சிருப்பான். அல்லாஹ் அவர்களை பார்த்துத்தான் செல்கிறார். அதிகமான மதிநுட்பம் கொடுத்திருந்தோம் சொல்றான் அல்லாஹ். அவர்களுக்கு கொடுத்த அறிவை இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்கல. திருமலை குர்ஆன் சொல்லுகிறது, சிலாகித்து சொல்லுகிறது. யூதர்களுக்கு கொடுத்த அறிவு வேற யாருக்கும் கொடுக்க வேண்டியதான். அவ்வளவு பிரம்மாண்டமான அறிவு. அந்த அறிவை கொடுத்திருந்தோம். அவன் கால்குலேஷன் என்ன போடுறான், போற போக்குல பார்த்தா இவன் பெரிய தலைவன் ஆயிட்டான், பெரிய தலைவராயிட்டு வர்றாரு, இழுத்து போட்டு வச்சுக்கிறோம், பிரச்சனை இல்லாம போகலாம். இல்லைன்னா நமக்கும் இது சொந்த நாடு கிடையாது. இதுவும் வந்தேரிகள், ஜெருசலத்திலிருந்து வந்தேரிகள் அவர்கள் அந்த மதீனத்தை பொறுத்த மாத்திரத்தில். அதான் நம்ம நாட்டை விட்டு வெற்றிடக்கூடாது, அதுக்கு முன்னாடி இவரோட ஒரு ஒப்பந்தத்தை வச்சுக்கிறோம். அதுதான் நோக்கம். அவர்களிடம் மத குருமார்களுடைய சபை இருந்தது.
வேற புத்தகம் இருந்தது. ஆனால் ஒரு கட்டுண்டு போன ராணுவம் இருந்ததா, ஒரு படைபலம் இருந்ததா என்று பார்த்தால் அது இல்லை. ஆனால் இப்படி எடுத்து பாருங்கள், வரலாற்று இது என்னுடைய பார்வையில் என்று நான் சொல்லல, பல வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்கிறார்கள் அந்த கோணத்தில் உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம வரலாற்றுக்குள்ள போவோம். அவங்க பார்க்கிற பார்வையில பாருங்க, முகமது நபியினுடைய அவர் உருவாக்கிய சமுதாயம் எப்படி இருந்ததுன்னு சொல்லப்போ மிக தெளிவாக ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார்கள். அவர் ஓர் இறை என்ற தத்துவத்தின்பால் அந்த மக்களை ஈர்த்தார். முதல்ல எங்க கொண்டு வர்றார்? ஈமானிய வலு, கொள்கையில உறுதி. முதல்ல கொள்கையில உறுதி. அந்த உறுதியைத்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள் என்பதை அந்த வரலாற்று ஆசிரியர் சொல்றான். அந்த உறுதியினுடைய விளைவு என்ன தெரியுமா? அற்புதமான ஒரு கூட்டம். எப்படிப்பட்ட கூட்டம்? அந்த கூட்டம் உடலிலும் வலிமை பெற்றிருந்தது, மனதிலும் வலிமை பெற்றிருந்தது. இரண்டு வலிமையை சீராக கொடுத்தார்கள். இப்படியே எழுதினான் ஒரு வரலாற்று ஆசிரியர். அவர்களுக்கு மண்டியிட்டு தொழவும் தெரிகிறது, வாழேந்தி போர் புரியவும் தெரிந்தது. மண்டியிட்டு இல்லாத ஒன்றிடம், காணாத ஒன்றிடம், எங்கும் காண முடியாத ஒன்றிடம், அந்த ஓரிடம் மண்டியிட்டு தொழவும் தெரிந்தது. தன் எதிரிகளை வீழ்த்துவதற்காக வாழ வேண்டவும் தெரிந்தது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அது. அவர் ஒரு சொல்லி விடுவார் என்றால் தங்களுடைய உயிரையும் தத்தம் செய்யக்கூடியதாக அந்த கூட்டம் இருந்தது. ஒரு முகமது நபி அவர்கள் சொல்லி விடுவார்கள் என்றால் அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தத்தம் செய்யக்கூடியதாக ஒரு கூட்டம் இருந்தது. வரலாற்றில் அவ்வளவு தெளிவாக குறிப்பிடலாம். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நம்ம புரட்டுகின்ற போது பதில் போர்வை நமக்கு அப்படியே கொண்டு வந்து வெளிச்சம் போட்டு அல்லாஹ் காமிக்கிறான். வெளிச்சம் போட்டு காமிக்கிறான். எப்படி வெளிச்சம் போடுறான்? பதில் போர் நம்ம பின்னாடி வருவோம். முன்னாடி கொஞ்சம் பார்த்திருக்கிறோம், போன வருஷம் மறந்து போயிருக்கீங்க. இருந்தால் ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்கு, பார்ப்போம். ஆனால் அந்த பதில் போருடைய கட்டம் வருகின்ற போது அபூ சுஃபியானுடைய வாணிக கப்பலை அடிப்பதுதான் எல்லாருடைய நோக்கமும். அபூ சுஃபியானுடைய ஒரு 100 ஒட்டகை கொண்ட வாணிக கப்பல் என்று சொல்வார்கள். அந்த 100 ஒட்டகையோட சாமா ஏற்றிட்டு வர்றான். அந்த ஆள் வர்றாரு, அவர் பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. வர்றப்போ அதை தாக்கி அதை எடுத்துக்கொள்வதுதான் நோக்கம். ஆனா அல்லாஹ் இன்னொன்று ஏவுறான். அப்படி ஒரு கட்டளை வருகின்ற போது, அந்த பதரை சந்திக்க வேண்டிய கட்டம் வருகின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த அந்த காட்சி இருக்கிறது பாருங்கள். இந்த வரலாற்று ஆசிரியருடைய பார்வை எப்படி இருந்தது என்பதற்கு ஒரு உதாரணம். உடனே கூப்பிட்டாங்க, தன்னுடைய தோழர்களை கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. தபார் மக்கத்து குறைசிகள் படையெடுத்து வருகிறார்கள், அவர்களை சந்திக்க தயாரா? கேட்ட மாத்திரத்திலே முஜாஹிர்கள் நாடு கடந்து வந்தார்களே, நாடை திறந்து வந்தார்களே, மக்கத்தில் இருந்து வந்தார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாடை திறந்தார்களே, அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். கட்டளை இப்ப போறோம், வாங்க, முதல்ல வெட்டிட்டு வருவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், ஒரு ஆளிடமிருந்து அந்த செய்தி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஒன்றுக்கு 3 தடவை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒன்றை அழுத்தி சொல்வார் என்றால் சஹாபிகள் புரிந்து கொள்வார்கள், நபி தோழர்கள் புரிந்து கொள்வார்கள். இதில் தான் உண்மை இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்வார்கள். அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வேண்டுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வார்கள் என்று இந்த முகமாக ரசூலுல்லாஹ் 1க்கு 2 தடவை சொல்றாங்க. 3வது தடவை சொல்லுகின்ற போது அந்த அன்சாரி தோழர்களுடைய, அந்த மதீனத்து மக்களுடைய அந்த தோழர் எழுந்து சொல்லுகிறார்கள், மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், முஹம்மது நபி அவர்களே, எங்களுக்கு கட்டளையிடுங்கள்,
நீங்கள் கடலிலே எங்களை குதிக்க சொன்னாலும் சரி, குதிக்க தயாராக இருக்கிறோம். ஒத்து பாருங்க, இந்த வரலாற்று ஆசிரியர்களுடைய வார்த்தையும் அதையும் ஒத்து பாருங்க. எதை பற்றியும் கவலைப்படக்கூடிய கூட்டமாகுது. எதையாவது பற்றி யோசிச்சாங்களா? நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றால், இறை தூதர் சொல்லிவிட்டார்கள் என்றால், அந்த வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லை அவர்களிடம். மறு வார்த்தை யோசிக்கவே இல்லை. விஜத்தெளிவாக என்றார். அவ்வளவு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை எப்படி உருவாக்க முடிந்தது என்பதை சொல்லுகின்ற போதும் சொல்கிறார், அவருடைய நடைமுறை அதை உருவாக்கிய. என்னப்பா நடைமுறை? மக்களிடம் கனிவாக நடந்து கொண்டார். நம்ம தலைமை யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. நிறைய பேசுறோம், நிறைய சொல்றோம், முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படுறோம். சில இயக்கங்கள் உருவாக ஆரம்பிக்கிறது. உருவாக ஆரம்பிக்கின்ற வரையிலும் இந்த நாட்டில் இந்தியா என்பதே இங்கே வாழ்வதற்கே தகுதியற்ற ஒரு நாடு. இது முழுக்க முழுக்க காவிரிகளுடைய நாடு என்று சொல்லி நம்மளை உருவாக்குகிறார்கள். இந்த பணத்தை கூட யூஸ் பண்ணக்கூடாது, உருவாக்குறான் நம்மளை. கொஞ்ச காலம் செல்கிறது, கொஞ்ச காலம் செல்கிறது. என்னப்பா கொடிக்கு தள்ளிட்டீங்க. இறைவனை மட்டுமே வணங்க உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம், இறைவனை மட்டுமே அடிபணிவோம் என்று சொல்ல வேண்டிய கூட்டம், இறைவனுக்காக மட்டுமே வார்த்தெடுக்கப்பட வேண்டிய கூட்டம், கடைசியில் எங்கே போய் நிற்கிறது? தேசிய கொடி முன்னாடி வணக்க வழிபாடாக மாற்றக்கூடிய அளவிலே போய் நாம் நின்று விடுகிறோம் என்றால் எதை புரிந்து வைத்திருக்கிறோம்? முஹம்மதுடைய வாழ்க்கையிலே எதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? எதிலே தெளிவிருக்கிறது நம் மத்தியிலே? சொல்லுங்கள் பார்க்கலாம். முஹம்மது நபி அவர்கள் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை இல்லாமல் தெளிவிருக்கிறதா? அல்லாஹ் அதிகமாக சபிச்சு ஒரு சமுதாயத்தை திருமறை குர்ஆன்ல சொல்றான்னா அது முழுக்க முழுக்க யூதர்களுடையது, யூதர்களை பற்றியது. அந்த யூதர்களோடு தான் உடன்பாடு, அந்த யூதர்களோடு ஒரு ஒப்பந்தம். ஒரே நேரத்தில் இரண்டு எதிரிகளை சந்திக்க கூடாது. ஒரே நேரத்தில் இரண்டு எதிரிகளை சந்திக்க கூடாது. இஸ்லாம் கற்றுத் தருகின்ற பாடம், முகமது நபி அவர்கள் நமக்கு பயிற்றுவித்த பாடம். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நேர் எதிராக, நேர் எதிராக தன்னை சுற்றி வாழ்கின்ற அத்தனை மக்களையும் வேறுபட்ட பார்வை அல்லாஹ்வுடைய ரசூல் பார்க்கவில்லை. ஏன் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த மக்கத்து காஃபிர்களுடைய விஷயத்தில் கூட அல்லாஹ்வுடைய ரசூல் கடுமையாக நடந்து கொள்ளவில்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறார், அவர்களுக்காக நீர் அழுது 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 உண்மை நீர் மாய்த்துக் கொள்வீர்கள் தெரிகிறது. யாருக்காக? அந்த நிராகரிப்பாளர்களுக்காக, அந்த இணை வைப்பாளர்களுக்காக அல்லாஹ்வுடைய ரசூல் அழுது அழுது தன்னை மாய்த்துக் கொள்வார்கள் போல் தெரிகிறது என்று அல்லாஹ் சிலாகித்து சொல்றான். இன்னொரு இடத்தில் சொல்றான், நீங்கள் கடின சித்தமுடையவராக இருந்தால் அவர்கள் வெறுந்தோடு இருப்பார்கள். அப்ப தலைவன் எப்படி இருக்கணும்? தலைவன் எங்கேயுமே தெரியாம இருக்கக்கூடாது, யாருக்குமே தெரியாம இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் தெரிஞ்சவனா தலைவன் இருக்கணும். தலைவன் எப்படி இருக்கணும்? மிக சாதாரணமாக. அந்த வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடலாம், எளிமையின் மறு உருவம். அது எளிமையின் மறு உருவம். பல ராஜ்யத்தை சார்ந்தவர்கள் அவர்களை பார்க்க வருகிறார்கள், பல ராஜாமார்களுடைய தூதுவர்கள் எல்லாம் பார்க்க வருகிறார்கள் முகமதை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கப்பா முஹம்மது எங்கே இருக்கிறார்? காட்டுங்கள். அந்த தோழர்களிடம் கேட்கின்ற போது
மிக அற்புதமாக சொல்கிறார்கள் அந்த தோழர்கள். அதோ பாருங்கள், அந்த 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 தூண்ல சாஞ்சி இருக்கிறார் பாருங்க, அவர்தான். ஒரு வெற்று உடம்பா தெரியுது பாருங்க, வெள்ளையா ஒரு உடம்பு. அதுதான் மக்களோடு மக்களாக, மக்களோடு மக்களாக. எப்படிப்பட்ட தலைவர்! ஏன் இந்த புரட்சி சாதிக்க முடிந்தது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் அந்த தலைமைத்துவ தகுதி. வேகமாக போர் செய்யவும் தெரிந்திருந்தது, கனிவோடு அரவணைக்கவும் தெரிந்திருந்தது. அந்த மக்களை அரவணைத்து சென்றார்கள். அந்த மக்களிடம் ஒன்றோடு ஒன்றாக கலந்திருந்தார்கள். அவர்கள் வேறு, மக்கள் வேறு என்று இருக்கல. யோசனை செய்து பாருங்க. இன்றைக்குள்ள தலைவர்களை ஒப்பிடுங்கள். ஏன் இந்த புரட்சிகள், இவர்கள் பேசுகின்ற இந்த புரட்சி பேச்சுகள் எல்லாம் வெற்று பேச்சுகளாக மாறிவிடுகிறது? ஏன்னு தெரியுதா? வார்த்தைகள் வாழ்வியல் இருக்கணும். சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம வாழ்வியலாக இருக்கணும். ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அப்படி இருந்தது. அப்படி வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்ந்ததினால்தான் இவ்வளவு பெரிய புரட்சியை மிக எளிமையாக செய்து முடிந்தது. 23 ஆண்டுகள், 23 வருஷத்துல ஒரு அற்புதமான யுக புரட்சியை நிகழ்த்த முடிந்தது என்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய பெருந்தன்மை, கருணை உள்ளம், மிக சாதாரணமான எளிமையான நடைமுறை, எளிதாக அடையக்கூடிய அளவிலே அவர்களுடைய நடைமுறை. இத்தனையும் தான் அவர்களுடைய வார்த்தைக்கு அந்த மக்களை கட்டுப்பட வைத்தது என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். உடல் வலிமையிலே, உள்ளத்திலே அவ்வளவு திண்மையானவர்கள், எல்லா வகையிலும் அவர்கள் போராடக்கூடிய மனப்பக்குவம் பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த யூதர்களுடைய விஷயத்திலே வருகின்ற போது அந்த உடன்பாடையும் செய்து கொண்டார்கள். இப்ப என்ன நம்ம இங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எது? அல்லாஹ்வுடைய ரசூலுடன் நாம் பெற வேண்டிய, நேரடியாக பெற வேண்டிய பாடம் எதுவாக இருக்கிறது என்றால், அந்த நிலைமை, நம்மை சுற்றி வாழ்கின்ற மக்கள் யாருக்காக எதை செய்ய போகிறோம் என்ற கூறிய பார்வை, அந்த பார்வை அவர்களிடம் இருந்தது. 13 ஆண்டு காலம் மக்கா வாழ்க்கை. அந்த மக்கா வாழ்க்கையில தான் கொடுமையினுடைய உச்சகட்டம். கொடுமை நிகழ்த்தப்படுவது அந்த மக்கா வாழ்க்கையில. அந்த வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாள் எடுத்து வெட்டுங்கள் எங்கேயும் சொல்லல. நல்லா பாரு, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை எடுங்க. ரசூலுல்லாஹ் நபித்துவம் கிடைத்த பின்பு அவர்களுக்கு எழுப்பப்பட்ட கொடுமைகள் எத்தனை என்று பாருங்க. அத்தனை கொடுமைகளையும் அவர்கள் பொறுத்துக் கொண்டார்களை தவிர வாளெடுத்து வெட்டுங்கள் எங்கேயாவது ஒரு வார்த்தை வந்துச்சா? அடிங்கன்னு சொல்லி வந்துச்சா? கப்பாப் ரலியல்லாஹு தஆலா இருக்கார் பாருங்க, அவர் வாள் செய்யறதுல, வாழ ரொம்ப கூர்மையா செய்யறதுல, ரொம்ப அற்புதமான கொள்ளர், நல்ல கொள்ளர். அவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு எதிராக வந்தாலும் பின்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க பின்னாடி. ஆனா நான் இப்ப என்ன கேட்க வர்றேன், அப்படியெல்லாம் ஏற்றுக்கொண்ட பின்புதான் மிகப்பெரிய அட்டுழியங்கள் நடந்தது, அநியாயங்கள் நடந்தது. அப்ப எங்கேயாவது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் போகிறதுக்கு சொன்னார்களா? எங்கேயாவது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வாழெடுக்க சொன்னார்களா? எங்கேயாவது வெட்ட சொன்னாங்களா? சொல்லல, சொல்லல. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுடன் பாடம் பெறக்கூடியவர்கள் நாம இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே பாடம் பெற்றாக வேண்டும். அந்த 13 ஆண்டுகள் அல்லாஹ் 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 அல்லாஹ், இதை தவிர வேற எதுவும் இல்லை.
அந்த ஏகன் என்ற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அந்த 13 ஆண்டு காலங்களில் எந்த சட்டங்களும் இயங்கவில்லை. நல்லா பாருங்க, அந்த 13 ஆண்டு காலங்களில் பார்த்தீங்கன்னா இணை வைப்பை பற்றி வரும், அல்லாஹ்வுடைய சிபத்துகளை பற்றி வரும், அல்லாஹ்வுடைய ஆற்றல்களை பற்றி வரும், வல்லமையை பற்றி வரும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதலை பற்றி வரும், எல்லாம் வரும். போருக்கான சட்டம் வந்திருக்கிறதா அந்த மக்கா வாழ்க்கையில? வரல. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 81 சென்னை 1.